மாசம் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்குற 2 பேரோட ஸ்டோரி தான் இது. தியா, ராகுல் இவங்க 2 பேருமே ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே டயத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. தியான்ற பொண்ணு மாசம் 10,000 ரூபாய் எஸ்ஐபில ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றான். அதே நேரத்துல ராகுல் என்ன முடிவு பண்றான்னா, அந்த வருஷம் அவன் வாங்கின போனஸ் 1.5 லட்சம் ரூபாய அப்படியே லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் அப்படின்னு முடிவு பண்றான். இப்ப 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. தியா இன்வெஸ்ட் பண்ணது எஸ்ஐபில, ராகுல் இன்வெஸ்ட் பண்ணது லம்சம்ல. இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 10 வருஷம் ஓடி போயிருச்சு. இவங்க 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே 12% தான் இப்ப ஆவரேஜா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த தியா பொண்ணு இன்வெஸ்ட் பண்ண 10,000 ரூபாய் எஸ்ஐபி 22 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுவே நம்ம ராகுல் வருஷம் இன்வெஸ்ட் பண்ற 1.5 லட்சம் ரூபாய் 23.5 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2 பேருக்கு கிடைச்ச ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் என்னவோ ஒண்ணுதான். ஆனா தியாவை காட்டிலும் ராகுல் 1.5 லட்சம் ரூபாய் அதிகமா பண்ணிருக்காரு. இதுக்கு ரீசன் என்னன்னா, ராகுல் லம்சமா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணார்ல, அது அடுத்த நாள்ல இருந்தே ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ரிட்டர்னுக்கு ஒரு ரிட்டர்ன், அந்த ரிட்டர்னுக்கு ஒரு ரிட்டர்ன், இது காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். எஸ்ஐபிலையும் இந்த காம்பவுண்டிங் தான் நடக்கும். ஆனா நீங்க எஸ்ஐபி மட்டும்தான் பண்ணுவேன்ட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. உங்க கையில அமௌண்ட் இருக்கா, உடனே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பியூட்டி என்னன்னு தெரியுமா? அதை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். நம்ம கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம்னா, இவ்வளவு கார்பஸ் எப்படி சேர்ந்துச்சு, இவ்வளவு அமௌண்ட் எப்படி சேர்ந்துச்சுன்னே நம்ம ஒரு நாள் ஆச்சரியப்படுவோம். அந்த நாள் உங்க லைஃப்ல நடக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் ரெகுலரா பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.